நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமை, நம்முடைய கடன் சுமை என்பது 13,000 கோடி. இப்போ 10ன்னு சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு தெரியல. கடந்த ஆண்டு 13,000 கோடி இருந்தது. இந்த 13,000 கோடியில் நம்முடைய பட்ஜெட்டே 13,000 கோடி. அந்த அளவுக்கு நிகராக நம்முடைய கடன் இருக்குது. அதை எப்படி குறைக்கிறது அதை பாருங்கள். சாதாரணமாகவே ஒரு சிஸ்டத்தில் இன்னொரு சிஸ்டத்துக்கு மாறும்போது நான் பல தடவை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அதை சொல்கிறாங்க. இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த லெகசி லோன் என்று சொல்லக்கூடிய இந்த 2007க்கு முன்பு பப்ளிக் அக்கௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கடனை தள்ளுபடி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு கேட்டிருக்கிறாங்க. அது நல்ல கேள்வி. இப்போவும் ஒன்றும் வீணாக போகல. அந்த 2,000 கோடி நீங்கள் தள்ளுபடி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இப்போ 2,500 நீங்கள் கொடுக்குறீங்க மகளிர் உரிமை தொகை, எந்த அளவுக்கு கொடுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏற்படுத்தும். நம்முடைய கன்னடி அவர்கள் சொன்னதை போல் நீங்கள் அதை வந்து ஒரு செயல் திட்டமே கொண்டு வந்திருக்கலாம். ஒரு எம்ஓயு போட்டிருக்கலாம், எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடு, அப்போ தான் அவங்க கூட சேருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கும். அதில் வந்து விட்டுட்டீங்க. அதனால் வந்து நமக்கு அது கிடைக்காம போயிருக்குது. அது நீங்கள் தயவு செய்து அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.